உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic 90942 8888. கூட்டணி ஆட்சின்றது ஜனநாயகத்துக்கு விரோதமானது, அதிக ஜனநாயக தன்மை உடையது. அது வந்து ஒரு தார்மீக அடுப்பில் பார்த்தாலும் சரி, சட்டத்தின் அடிப்பை பார்த்தாலும் அது சட்ட விரோதமாகவும் கிடையாது. இன்னொன்று அதிகாரம் பரவலாக்கப்படும். திருமாவளவன் அந்த மாதிரிலாம் சாத்தியக்கூறு இல்லை. ஆனால் அந்த கருத்தை நம்ம வந்து அவசியம். ஆனால் 2026 சாத்தியம் இல்லை அப்படிங்கிற நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். அப்போ வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அது என்னாச்சு அப்படிங்கிற இது ஒரு மாற்றம் தான். வந்து விஜயோட பாமக கூட்டணி போக போதா அப்படிங்கிற கேள்வி வருது. நீங்கள் ரொம்ப நாளாகவே இந்த கூட்டணி ஆட்சியை பற்றி பாட்டாளி மக்கள் கட்சி பேசிட்டு இருக்காங்க. திமுகலேருந்து வந்து உட்காந்து வாக்குறுதிகள் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் நிறைவேற்றிருக்காங்களான்னு ஏன் நம்ம விவாதிக்க மாட்டோம்? பாமகவை சேர்ந்த எம்எல்ஏ சிவகுமார் வந்து இப்போ அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில் வந்து கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் சூப்பராக இந்த அரசாங்கம் செயல்படுத்துது அவரு சொல்றாரு. ஏன் உங்களுடைய எம்எல்ஏ இதை சொன்னாருன்னு கேட்குறீங்க தவிர ஏன் ஸ்டாலின் வந்து சாதிவாரி மக்கள் தொகை கணக்கு எடுக்க மாட்டாருன்னு கேட்க மாட்டீங்க. அன்புமணி ராமதாஸ் தான் சொன்னாரு கூட்டணி ஆட்சி பத்தி. பத்திரிகையாளர் கூட கேள்வி கேட்கல, அவரா தான் சொல்றாரு. அவரா வந்து வாலண்டியரா வந்து இந்த பதில் கொடுக்கும் போது அப்ப நம்ம என்ன கேட்கணுமோ அதானே கேட்கணும். சொல்றேன், நீங்க போய் சொல்றீங்க. கூட்டணி ஆட்சி அமையும், அதில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறும். அப்ப இனிமேல் பாஜக விமர்சிக்க போகுது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் வினோபா பூபதி அவர்கள். வணக்கம். வணக்கம். அண்மையில் ராமதாஸ்லேருந்து ஒரு அறிக்கை ஒன்று பார்த்தேன், அதுவும் எக்ஸ் வலைத்தளத்தில். கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே வந்து காரில் வரக்கூடாது, எல்லாருமே வந்து மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே குறிப்பாக தொண்டர்களோட தான் வரணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு. இந்த அறிவிப்புக்கான முக்கிய காரணமாக என்ன பார்க்கலாம்? இல்லை, எப்பயுமே மருத்துவர் ஐயா கொடுக்குற அட்வைஸ் தான் அது. மக்களோட மக்களாக பயணிக்கணும், மக்களிடம் செல்லுங்கள், மக்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை வந்து அறிந்து கொள்ளுங்கள், அதை பிரச்சனையை தீருங்கள் அப்படின்றது தான் மருத்துவர் ஐயாவோட அவரோட அரசியல் பயணமே, அவரோட வாழ்க்கையே நமக்கு ஒரு பாடம் தான். ஸோ அதை தொடர்ந்து அவர் வந்து இன்னும் மக்கள்கிட்ட நெருக்கமாக போங்க, தொடர்ந்து அதை பயணிங்க அப்படின்றது தான். தவறாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்களோட ட்ராவல் அது ஒரு நினைவூட்டல், அது ஒரு நினைவூட்டல். திருப்பி அதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கன்ற ஒரு இல்லை. அப்போ வந்து கட்சி சார்ந்தவங்க, அப்போது மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே வந்து அப்போ அந்நியப்பட்டிருக்காங்களா? ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் அது நடக்குது. அப்படி யோசிக்க தேவையில்லை. ஆனால் ஐயா வந்து ஒரு நினைவூட்டல் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அது பெருசாக பொறுப்படுத்துறதுக்கு எது தேவையில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகளைப் போல மக்களுடன் பயணிக்கிற நிர்வாகிகள் வேறு எந்த இயக்கத்திலையுமே கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் மாதிரி மக்களின் பிரச்சனைக்காக வழக்கு வாங்கிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் தலைவர்களும் அதிக உள்ள இயக்கம் பாட்டாளி மக்கள். இல்ல, நான் மக்களுக்காக நான் கேட்கல. நான் கேட்கறது என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் மாவட்ட செயலாளருக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு கேட்கிறேன். அந்த ஒரு அந்நியப்பட்டு போறது அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு நினைவூட்டல், அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுல பாக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. இல்லை, இப்போ அப்படி ஒருவேளை அவங்க கடைபிடிக்கல அப்படின்னா என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? அதான் சொல்றேன், நினைவூட்டல்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க அதிலேயே கேள்வி கேட்குறீங்கன்னா அப்புறம் அதுல என்ன உள்நோக்கன்றது? ஒரு இயக்கம், அந்த இயக்கம் ஒரு தலைவர் நிறுவனர் என்ன பண்றாங்கன்னா, இன்னும் மக்களுடைய பயணிங்கன்றதை சொல்கிறாங்க, அவ்வளோதான். அதில் வந்து ஒரு இன்னும் வந்து ஒரு விஷயங்கள் நீங்கள் நிறைய போனால் இன்னும் நிறைய பிரச்சனைகள் என்ன இருக்குன்னு தெரிய வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் வந்து அண்மையில் பேசின விஷயம் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்குது. அதாவது 2026 கூட்டணி ஆட்சி தான் அமையும், அதுவும் வந்து அந்த கூட்டணியில் தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கான ஒரு சூழல் வந்து இப்போ ஒதுக்கி இருக்கிறதா பாட்டாளி மக்கள் கட்சி நினைக்குதா? அன்புமணி ராமதாஸ் நினைக்கிறாரா, ராமதாஸ் நினைக்கிறாரா? ஃபஸ்ட்டு இந்த கேள்வி ரெண்டாக பிரிச்சுக்கலாம். நம்ம ஒரு மல்டி பார்ட்டி டெமோக்ரஸி, அதில் பல கட்சிகள் உள்ள ஒரு ஜனநாயக நாடு நம்மளுடைய நாடு. அமெரிக்கா மாதிரி பைப்போலார் இல்லை, மத்தியிலையும் சரி மாநிலத்திலையும் சரி, ஒரு மல்டி பார்ட்டி டெமோக்ரஸி தான் இந்தியாவில் இருக்குது. மாநிலத்தில் வந்து அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் வந்து கூட்டணி ஆட்சின்றது இது வரைக்கும் இல்லை, மத்தியில் இருந்திருக்கு. மத்தியில் கூட்டணி ஆட்சி இருக்க போய் தான் பல விஷயங்களை தமிழ்நாட்டில் உள்ள இயக்கங்களாக இருக்கட்டும், இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், இந்திய அளவுக்கு பல விஷயங்கள் செய்ய முடிஞ்சது. குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ ரயில்வே துறையில் இந்திய அளவு வந்து பல சீர்திருத்தங்கள் கொண்டு வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு தேவையான நிறைய ரயில்களை கொண்டு வந்தது, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஜோன் கொண்டு வந்தது. இது எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சி மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது தான் நடந்தது. அதே மாதிரி மருத்துவத்துறையில் 50 ஆண்டு காலம் இந்தியாவில் செய்ய முடியாத சாதனையை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மிகப்பெரிய சாதனையை 5 ஆண்டுகள் செஞ்சுருக்காங்க. 108 ஆம்புலன்ஸாக இருக்கட்டும், தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கமாக இருக்கட்டும், நீங்கள் வந்து இப்போ பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குல்ல, அதோடைய தரங்களாக இருக்கட்டும், ஆஷா ஒர்க்கர்ஸ் பற்றி நீங்கள் ஆஷா ஒர்க்கர்ஸ் WHO அவார்டு வாங்கியிருக்காங்க. 2004, 2009 காலகட்டத்தில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அமைச்சராக இருக்கும் போது கொண்டு வந்த திட்டம் தான் ஆஷா ஒர்க்கர்ஸ். இன்றைக்கி கோவிட் அப்போ ஆஷா ஒர்க்கர்ஸால் வேக்சினேஷன் போடப்பட்ட
இந்திய மக்கள் தொகையில் இருந்த மக்கள் அதிகம். அப்போ அதுக்கு WHO ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அப்போ உலகத்தரம் வாய்ந்த ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். மாநிலத்தில் கண்டிப்பாக ஒரு கூட்டணி ஆட்சி வேண்டும். ஏன் வேண்டும் அப்படின்னா, நீங்கள் வந்து தேர்தலை சந்திக்கும் போது கூட்டணி கட்சிகளோட தான் தேர்தலை சந்திக்கிறாங்க. 2 பெரிய கட்சிகளா இருந்தாலும். இல்ல நாளைக்கு ஒரு புது கட்டமைப்பு வந்தாலும், அப்ப தேர்தல சந்திச்சு ஓட்டு வாங்கும்போது, கூட்டணி கட்சிகளுடைய பலத்தோட ஓட்டு வாங்கிட்டு, நாங்க மட்டும் தான் ஆட்சியில இருப்போம்னு சொல்றது தவறு அது. ஸோ அதில ஒரு கூட்டணி ஆட்சி வரும். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பங்கு மிகப்பெரிய அளவுல இருக்கும். அந்த அணியில பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும்ன்றது தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சொல்றாங்க. ஓகே. இது வந்து இன்றைய நிலையான கருத்துன்னு பார்க்கிறதா? இல்ல தொடர்ந்து வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இத வந்து வற்புறுத்தி சொல்லுது அப்படின்னு நம்ம இல்ல புரிஞ்சுக்கலாம். இப்ப இன்னைக்கான சூழ்நிலைகள் வந்து அப்படிதான் போகுது இப்ப. இப்ப நம்ம வந்து எல்லா வகையும் இதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ட் பண்ணியாச்சு. கடந்த 70 ஆண்டு காலம் பார்த்தாச்சு. கடந்த 57 ஆண்டுகள் அதிமுக, திமுக இரண்டும் மாற்றி மாற்றி ஆண்டதையும் பார்த்துருக்கோம். அப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவா நம்ம ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் ஓட்டு போடுற மக்கள் இருக்காங்கல்ல, எல்லாரும் வந்து திமுகவுக்கு தான் போடுறாங்கன்னு இல்ல. எல்லாம் அதிமுகவுக்கு அப்ப அதிமுக, திமுக அல்லாத அவங்க கூட்டணிக்குள்ள இருக்கிற மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போடுறாங்கல்ல, அவர்களுடைய நிலைப்பாடு அரசாங்கத்துல இருக்கணும்ல. சட்டமன்றத்தில் ஒலிக்குது. ஆனா அரசாங்கத்துல இருக்குதான்னு கேட்டா இல்ல. அப்ப அரசாங்கத்துக்கு எப்ப வரும் அப்படின்னா, நீங்க வந்து ஆட்சியில பங்கு பெறும்போது, ஒரு அமைச்சரா இருக்கும்போது தான், ஒரு சில விஷயங்கள நம்மளால பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடுகள் என்ன? இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து 10, 17, 18 ஆண்டுகளாக நிழல் நிதிநிலை அறிக்கைய கொடுத்துட்டு குடுத்துட்டே இருந்தாங்க. இருக்காங்க. விவசாயத்துக்குன்னு தனி நிழல்நிதி அறிக்கை குடுத்தாங்க. இப்ப வந்து 17 வருஷமா இல்லாம நாங்க ஆட்சியில இருந்திருந்தோம்னா, எப்பயோ இந்த தனி பட்ஜெட் போட்டிருப்போம் விவசாயத்துக்கு. இல்ல கூட்டணியில ஆட்சியில பங்கு பெற்றிருந்தா கூட நம்ம அத பண்ணியிருப்போம். ம். ஸோ அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு நிர்வாகம் ஜனநாயக முறையில் இருக்கும் அப்படின்னா, எல்லாருடைய கருத்துக்கும் இடமளிக்கக்கூடிய ஒரு இடம் அமைச்சரவையில இருந்தா தான், கூட்டணி கட்சிகளுடைய கருத்துக்களையும், கூட்டணி கட்சிகளுடைய கொள்கை நிலைப்பாடையும் ஒரு 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 காமன் மினிமம் ப்ரோகிராம் UPA 1ல இருந்த மாரி கொண்டு வந்தா தான், அந்த ஆட்சி சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஆட்சி வந்து மக்கள் யாருக்காக ஓட்டு போட்டாங்களோ, அவங்களுக்கும் சரி நாம எத நம்பி ஓட்டு போட்டோமோ, அவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில இருக்காங்க. நமக்கு தேவையானது கிடைக்குது. நமக்காக ஆட்சியில இருக்காங்கன்ற ஒரு விஷயம் வரும். ஸோ அப்ப கூட்டணி ஆட்சின்றது ஜனநாயகத்துக்கு விரோதமானதில்ல. ஒரு அதிக ஜனநாயக தன்மை உடையது அது. அது வந்து ஒரு தார்மீக அடுப்பில பார்த்தாலும் சரி, சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் அது சட்டவிரோதமாகவும் கிடையாது. இன்னொன்னு அதிகாரம் பரவலாக்கப்படும். அதிகாரம் எல்லாருக்கும் கிடைக்கும். இல்ல இப்போ மத்தியில வந்து இது ஆல்ரெடி நடைமுறை சாத்தியமாயிருக்கு. மினிஸ்டர் ஆயிருக்காங்க. அன்புமணி ராமதாஸும் ஆயிருக்காரு அப்படிங்கிறது நம்ம கண்கூட கடந்த காலத்துல பார்த்துருக்கோம். இது தமிழ்நாட்டுல நடைமுறை சாத்தியமா? அப்படிங்கிற கேள்வி. இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஒரு கருத்து எடுத்து வைக்கும்போது, ஒண்ணு நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக இந்த கருத்து எடுத்து வைக்கிறோமா? இல்ல பாமக தனி ட்ராக் எடுக்க போதா? அப்படிங்கிற கேள்விகள் தொடர்ந்து வருது. எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் இன் பாலிடிக்ஸ். அரசியல்ல எதுவும் சாத்தியம் உள்ளது தான். நடக்கிற வரைக்கும் நடக்காதுன்னு சொல்லுவாங்க. நடந்ததுக்கப்புறம் பரவாயில்ல நடந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. இதுதானே இயற்கை. அப்ப சாத்தியம் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. திருமாவளவன் அந்த மாதிரிலாம் சாத்தியக்கூறு இல்ல. ஆனா அந்த கருத்த நம்ம வந்து அவசியம் சாத்தியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம்னு சொல்றாரு. ஆனா 2026ல சாத்தியம் இல்ல அப்படிங்கிறாரு. நீங்க அவர்ட்ட தான் கேட்கணும் அது. அவர்ட்ட கேட்ட பதில் வருமா? அவர்ட்ட கேளுங்க. அது போய் ஏன் அப்படி விவரமா கேட்கணும்னா அவர்ட்ட தான் கேட்கணும் நீங்க. எங்களோட நிலைப்பாட நாங்க சொல்றோம். இல்ல உங்க நிலைப்பாடு ஓகே. திருமாவளவன் நிலைப்பாடும் கிட்டத்தட்ட நீங்க சொல்லக்கூடிய கருத்து தான். ஆனா 2026ல சாத்தியம் இல்லைங்க அப்படிங்கிறாரு. அவர் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம் அத பத்தி இல்ல. நாங்க சொல்றது நாங்க சொல்றது எங்களுக்கு இல்ல அதுக்கான ஒரு திட்டமிடல்னு ஒன்று இருக்கும்ல. நீங்க இப்ப பாமக வந்து இப்படி ஒரு திட்டம் வச்சிருக்குன்னா, ஆல்ரெடி இப்ப நீங்க சொல்ற மாரி அப்ப அதுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும்ல. அதுக்கு ஒரு திட்டமிடல் வேணும்ல. அந்த திட்டமிடல்ல நீங்க இப்ப வகுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அது வகுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கான திட்டமிடல் இப்ப இல்ல. மருத்துவர் ஐயா அவர்கள் காலங்காலமாக ஒரு தேர்தல் அரசியல் எப்படி இருக்கணும், சமூக அரசியல் எப்படி இருக்கணும், சட்டத்திற்காக என்ன அரசியல் பண்ணணும், பொருளாதாரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது மக்களுக்கான தேவையை அரசியலாக்கப்பட்டு, அத வந்து எப்படி வந்து ஆளுங்கட்சியில வந்து கட்டாயப்படுத்தி அத நடைமுறைப்படுத்த வைக்க முடியுன்றது பல எடுத்துக்காட்டு சொல்லலாம். இன்னைக்கு எல்லா கட்சியும் வந்து மதுவிலக்கு கொள்கையா வச்சிருக்காங்கனாலே இது பாட்டாளி மக்கள் கட்சி தான் காரணம். இன்னைக்கு வந்து தனி நிழல்நிதி அறிக்கை விவசாயத்துக்கு வருதுன்னா, அதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தான் காரணம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் இல்ல, 2 விஷயம் இல்ல. சமச்சீர் கல்வி தமிழகத்துல நடைமுறை கொண்டு வந்தது 1984ல மருத்துவர் ஐயா பேசுறாரு. சமச்சீர் கல்வி வேணும் அப்படின்னு. ஆனா என்னைக்கு நடைமுறைப்படுத்தப்படுதுன்னா 2012, 13 காலத்துல அது நடைமுறைப்படுத்தப்படுது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை பத்தி மருத்துவர் ஐயா 1980ல பேசுறாரு. அதுக்கு முன்னாடி பெரியார் பேசுனாங்க. ஆனா இன்னைக்கு வந்து எல்லா கட்சிகளும் என்ன பண்றாங்க? ஆளுகிற திமுகவை தவிர, அதிமுகவை தவிர மத்த எல்லா கட்சியும் என்ன கேட்குறாங்க? சாதிவாரி மக்கள் தொகையை பத்தி பேசுறாங்க. ஸோ அப்ப நாங்க வந்து அரசியல் மருத்துவர் ஐயா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான
பயணம் என்பது, அதுக்கான திட்டமிடல் என்பது ஏதோ இன்னைக்கு பண்ணல. தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ஒண்ணும் இல்ல. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை பத்தி அதிகமா பேசின ஒரு இயக்கத்த உங்களுக்கு தெரிஞ்ச ஒண்ணு சொல்லுங்க இல்ல பாப்போம். அது தொடர்ந்து பேசப்படுது அப்ப அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அத அரசியல் படுத்தி பேச தான் இன்னைக்கு எல்லாருமே கொண்டு வராங்க. மத்தியில இருக்கிற காங்கிரஸ் கூட அத பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. பாஜகவும் அத பேசுறாங்க. ஏன் அத பேசுறாங்க? பாட்னால அத பண்ணிட்டாங்க. தெலுங்கானால அத பண்ணிட்டு இருக்காங்க. கர்நாடகால பண்ணிட்டாங்க. அப்ப அரசியல் என்பது தேர்தலுக்காக என்னமோ தேர்தலை வச்சு தான் திட்டமிடல் கிடையாது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மறுநாள் காலையிலேருந்து அதுதான். தொடர்ந்து டே இன் அண்ட் டே அவுட் நீங்க அரசியல் தான். மருத்துவர் ஐயா பண்றது எல்லாமே அரசியல் தான். அந்த அரசியல் எதுன்னா மக்களுக்கான அரசியல். நீங்க மொழியிலேருந்து பொருளாதாரம் வரைக்கும். புரியுதுங்களா? அரசு நிர்வாகத்திலிருந்து இடஒதுக்கீடு விஷயம் வரைக்கும். புரியுதுங்களா? விவசாயத்திலிருந்து தொழில் வளர்ச்சி வரைக்கும். எதை வேணா எடுத்துக்கங்க. நீங்க ஐயாவுடைய அறிக்கைகள் எடுத்துட்டீங்கன்னா, தேர்தலை நோக்கி மட்டும் கிடையாது இது. தினம் தினம் மக்கள் வந்து என்ன அவஸ்தைப்படுறாங்க, எந்தெந்த துறையில் அவஸ்தைப்படுறாங்க, அதுக்கு தீர்வு என்ன, இன்டர்நேஷனல் லெவலில் என்ன சொல்யூஷன் இருக்குது, நேஷனல் லெவலில் என்ன சொல்யூஷன் இருக்குது, ஸ்டேட் லெவலில் லோக்கல் லெவலில் என்ன சொல்யூஷன் இருக்குதுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ திட்டமிடல்ன்றது வந்து அதை டெய்லி நடக்கிற வேலை, தொடர்ந்து நடக்கிற வேலை. 2026க்குன்றது தனியா அது வேலை நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுல ஒரு மாற்று கருத்து இல்ல கிடையாது. இப்போ 2026ல கூட்டணி ஆட்சி. ஓகே ரைட். அப்போ வந்து மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி அது என்னாச்சு அப்படிங்கிற இதுவும் கேள்வி ஒரு வருது. மாற்றம் தான். இல்ல ஒவ்வொரு நாங்க தேர்தலுக்கும் வந்து 2026ல நாங்க தனிச்சு களம் கண்டு நாங்க ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லி அன்புமணி சொன்னா ஓகே. நாங்க கூட்டணி ஆட்சி அதுல வந்து எங்களுக்கு ஒரு பங்கு, அதுல நாங்களும் இருப்போம் அப்படின்னா அப்போ வந்து மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்னாச்சு? இல்ல நீங்க வந்து ஒரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு யுக்தி இருக்கும். ம். 2016 தேர்தல்ல அந்த மாதிரியான யுக்தியை பயன்படுத்தணும். 2019, 21ல வேற ஒரு யுக்தியை பயன்படுத்தணும். 24ல வேற ஒரு யுக்தி, 26ல வேற ஒரு யுக்தி. அந்த கால சூழ்நிலை தான் சொல்லுவேன். நான் பல தடவை சொல்லியிருக்கேன். பாலிடிக்ஸ் இஸ் நத்திங் பட் சூசிங் த நெக்ஸ்ட் பெஸ்ட் பாசிபிள் திங். ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் தான் அரசியல். ஸோ அப்போ எது பெட்டர், பார்ட்டிக்கு எது பெட்டர், தமிழ்நாட்டுக்கு எது பெட்டர், தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பெட்டர்னு அதை வச்சு எடுப்பாங்க. இதில் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கலாம், நீங்கள் ஏற்றுக்காமல் போகலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. மக்கள் என்ன சொல்கிறாங்க, தேர்தல் விஷயத்தில் மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் தேர்தலுடைய வியூகம் எப்படி இருக்குது, கூட்டணி கட்சிகளோட வியூகம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு அதோட ரிசல்ட் வருமே தவிர நீங்கள் ஒத்துக்கலாம், இல்லை அதுக்கான கொஷின்ஸ் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அது அடுத்த விஷயம். அது இல்ல இப்போ அண்மையில விஜய் அவர்கள் வந்து இந்த கூட்டணி ஆட்சி பத்தி பேசினாரு. அதுக்கப்புறம் தான் வந்து திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாருமே பதில் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அதெல்லாம் ஓஞ்ச நிலையில இப்ப திடீர்னு வந்து அன்புமணி ராமதாஸ் இந்த ஒரு கருத்து வைக்கிறார். அப்போ வந்து விஜயோட பாமக கூட்டணி போக போதா அப்படிங்கிற கேள்வியும் வருது. நீங்கள் ரொம்ப நாளாகவே இந்த கூட்டணி ஆட்சியை பற்றி பாட்டாளி மக்கள் கட்சி பேசிகிட்டு இருக்காங்க, மருத்துவர் ஐயா அவர்கள். ரொம்ப நாளாக, இன்றைக்கி நல்ல. ஸோ அதனால் வந்து இது புதுசு கிடையாது. நம்ம ஒரு கட்சிகள் சேர்ந்து ஒரு 4-5 கட்சிகள் சேர்ந்தோ இல்லை 2 கட்சிகள் 3 கட்சிகள் சேர்ந்து தேர்தலை சந்திக்கும் போது அதற்கு பிற்பாடு வருகிற அரசில் எந்தெந்த கட்சிகள்லாம் கூட்டணியில் இருந்தாங்களோ அவருடைய பலத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது எதுக்கு முக்கியம் அப்படின்னா, எந்த கொள்கைக்காக இந்த கூட்டணி இந்த கட்சிகள் மக்களுக்கு பயணிக்கிறாங்களோ அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு அதிகாரம் தேவைப்படுகிறது. அதிகாரம் இருந்தால் அதை சீக்கிரம் நடைமுறைப்படுத்தலாம். அதை நடைமுறைப்படுத்துவதால் மக்களுக்கு அது பயன். இப்போ ஒரு அரசு நிர்வாகத்தில், அதுவும் அமைச்சரவை லெவலில் பல கட்சிகளின் பிரதிநிதிகள் இருக்கும்போது அந்த அமைச்சரவையே ஒரு ஜனநாயக அமைச்சரவையாக இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற அமைச்சரவையில் எல்லா மக்களுடைய பிரதிநிதித்துவமும் இருக்கா சொல்லுங்க இல்லையே. பார்ப்போம். ஏன் அதை செய்ய மாட்டாங்க இந்த அரசு? ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னைக்கு கூட்டணியை பற்றி இன்னைக்கு பேசுகிறீங்க சர்மா. ஆளுகிற அரசு ஒழுங்காக இருக்கா இல்லைன்னு ஏன் பேச மாட்டோம்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆளுகிற அரசு திமுக அரசு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்கிறார். 500 சொச்சம் வாக்குறுதிகள் கொடுத்தாரு. இந்த வாக்குறுதி எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாரா இல்லையான்னு நீங்கள் கூப்பிட்டு ஒரு திமுகலேருந்து வந்து உட்காந்து அந்த பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கிட்டு, அந்த வாக்குறுதிகள் எடுத்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் நிறைவேற்றிருக்காங்களான்னு நம்ம விவாதிக்க மாட்டோம்? விவாதிக்கணுமா வேணாமா? அதுதானே மக்களுக்கு பயனடையும். மாறாக ஏன் வந்து ஆட்சிக்கு வர வேண்டும், இந்த ஆளுகிற ஆட்சியை எதிர்த்து ஜனநாயக முறையில் போராடுகிற இயக்கங்களை கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்கள் முடிவு ரைட்டா, உங்கள் முடிவு தப்பான்னு ஏன் அவங்கள நோக்கி அந்த கேள்வி போகுது? இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி திட்டங்கள் குறித்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ 550 வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, அதில் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாமகவை சேர்ந்த எம்எல்ஏ சிவகுமார் வந்து இப்போ அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில் வந்து கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் சூப்பராக இந்த அரசாங்கம் செயல்படுத்துது அவரு சொல்கிறாரு. யாருக்கு கொடுக்குறாங்களோ கொடுக்குறவங்களுக்கு நல்லது, கொடுக்காதவங்களுக்கு இல்ல அவர் பாராட்டி பேசுறாரு. பொன்முடி இருக்காரு, செஞ்சி மஸ்தான் இருக்காரு, அவங்க முன்னிலையில பாமக எம்எல்ஏ புகழ்ந்து பேசுறாரு. பாட்டாளி மக்கள் கட்சி திமுக வந்து தனி நிதிநிலை அறிக்கை விவசாயத்துக்கு போடுறாங்கன்னும் போது, நிதிநிலை அறிக்கை போடும்போது பாராட்டுறோம். 1000 ரூபாய் மக்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து உரிமை தொகைன்னு கொடுக்கும்போது பாராட்டுறோம். ஆனா எல்லாருக்கும் ஏன் கொடுக்கலன்னு கேட்குறோம். எதை செய்றீங்களோ அதை பாராட்டுவோம், எதை செய்யலையோ அதை என்ன பண்ணுவோம்?
குறை சொல்லுவோம். ஆனா நான் கேட்கறது என்னன்னா, நீங்க ஏன் அத பத்தி பேச மாட்றீங்க? இந்த விவாதத்துல கூட பாட்டாளி மக்கள் கட்சியின் மருத்துவர் ஐயா ஏன் இத சொன்னாரு? ஏன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இத சொன்னாரு? ஏன் உங்களுடைய எம்எல்ஏ இத சொன்னாருன்னு கேட்கிறீங்களே தவிர, ஏன் ஸ்டாலின் வந்து சாதிவாரி மக்கள் தொகை கணக்கு எடுக்க மாட்றாருன்னு கேட்க மாட்றீங்களே? ஏன் வந்து அவர் எல்லாருக்கும் உரிமை தொகையை குடுக்க மாட்றாருன்னு கேட்க மாட்றீங்களே? ஏன் அவர் கல்வி கடன ரத்து பண்ணல? இளைஞர்களுக்கு நெறைய பேர்ட்ட ஓட்டு வாங்குறதுக்கு ஏன் ஏன் அவர் வந்து அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு நீங்க கேட்க மாட்றீங்களே? ஏன் விவசாய கடன முழுமையா அவருக்கு ரத்து பண்ணலன்னு கேட்க மாட்றீங்களே? நகை கடனை ஏன் முழுமையா ரத்து பண்ணலன்னு அவங்கள நோக்கி உங்க கேள்விகள் உங்களனா நான் ஷர்மாவ கேட்கல. முதுகெலும்பு உள்ள ஊடகங்கள் யாரை பார்த்து கேள்வி கேட்கணும்? ஆளுகிற அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கணும். கேட்கிறீங்களா? இல்ல அது கேட்டுட்டு தான் இருக்காங்க. அது பார்ஷியலா இருக்குங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டு. அது நீங்க பிரச்சனை குற்றச்சாட்டு கிடையாது. நான் ஒண்ணு சொல்றேன். குற்றச்சாட்டு நீங்க கரெக்ட்டா தான் கேட்கறாங்கன்னு ஒரு 10 செய்தி சொல்லுங்களேன். விவாதத்தை இப்படி எடுத்து போனோம் நம்ம. பார்க்கறவங்களுக்கு நீங்க சொன்னது இல்ல இல்ல சர்மா மெயின் ஸ்ட்ரீம்ல நம்ம இருந்து ஆரோக்கியமாவே யூடியூப் பேசுவோம். சேனல் வரைக்கும் எல்லாருமே அத வந்து விவாதிச்சிருக்காங்க. எங்க அதுல வந்து எந்த மாற்று ஏதாவது கருத்தும் ஒண்ணு கிடையாது. சொல்லுங்க. எதுக்காவது ஒண்ணு முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்காரா? ஏன் சாதிவாரி மக்கள் தொகை தெலுங்கானால எடுக்குறாங்க? தமிழ்நாட்டுல ஏன் எடுக்கலன்னு இல்ல அது கேட்டதுக்கு திமுக சார்ந்தவங்க பதில் கொடுக்கறாங்க. என்ன குடுக்குறாங்க? அவங்க சொல்லுங்க. சொல்லக்கூடிய பதில தான் நம்ம பதிவு என்ன பண்றோம். என்ன சொல்றாங்க? என்ன பதில் சொல்லியிருக்காரு? எங்களோட நிலைப்பாடு அதுதான். நிலைப்பாடு ஜாதிவாரி விடுங்க. கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிறது தான் எங்களோட நிலைப்பாடு நிலைப்பாடு. அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு. என்ன அதுல இருக்க நியாய தர்மத்தை யார் பேசுறீங்க? ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008ல அதுக்கான அதிகாரம் மாநிலங்களுக்கு இருக்குன்றதை நீங்க சொல்லணுமா இல்லையா அந்த அமைச்சருக்கு? அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? பயமா? திமுகவை பார்த்து பயமா? திமுகவை பார்த்து பயப்படுகின்றன ஊடகங்கள். திமுகவை பார்த்து யூடியூப் காரங்கெல்லாம் பயப்படுறீங்களா? திமுகவை பத்தி பேசும்போது அதை மடைமாற்றி மற்ற கட்சிகள் மேல குறை சாட்டணும்னு பயப்படுறோம். பயம்னு ஒத்துக்குங்க. ஆமாங்க, அவங்க இருந்தால் தாங்க நாங்கள் இந்த தொழில் நடத்த முடியும், இல்லை நடத்த முடியாதுன்றதை நீங்கள் ஒத்துக்குங்க. நாங்கள் வந்து ஏதாவது திமுக எதிர்ப்பாக ஏதாவது கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லிட்டாங்கன்னா உடனே வந்து எங்களை கூப்பிட்டு மிரட்டுறாங்க, எங்களை கூப்பிட்டு வந்து பயமுறுத்துறாங்க, இந்த 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 காணொலியை வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? பயப்படுறாங்களா? ஊடகவியலாளர்கள் ஊடகங்கள் பயப்படுறாங்கன்னு சொல்லுங்க. ஏன் வந்து உங்களுக்கு 2026 தேர்தல் பத்தி இன்னைக்கே பேச வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு என்ன? இன்னைக்கு அது கேட்கும்போது என்ன சொல்றோம்? கேட்கறது யாரு? விஜய் ஒரு பக்கம் வந்து கூட்டணி ஆட்சி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அதை மட்டும் இதெல்லாம் வந்து பேசி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் திடீர்னு அன்புமணி பேசுறாரு அப்படிங்கும்போது அப்ப என்ன கணக்கு? மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இதை மட்டுமா பேசினாரு? சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்குன்னு சொன்னாரு. ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு பேசுறாரு. அரசு துறையில உயர்கல்வித்துறையில் நீங்கள் வந்து 10,000 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸை நீங்கள் ஃபில் பண்ணலன்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து டிஎன்பிசி ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் 6.5 லட்சம் வேகன்சி இருக்குது. அதில் நாங்கள் வந்து 2 லட்சம் வேகன்சியை ஃபில் பண்ணுவோம், 3.5 லட்சம் வேகன்சியை ஃபில் பண்ணுவோம், கூட 2 லட்சம் வேகன்சியை ஃபில் பண்ணுவோம் இந்த மு.க. ஸ்டாலின் சொன்னார். ஏன் ஃபில் பண்ணலன்னு கேட்குறாரு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கேட்குறாரு. நீங்கள் செவிலியர்கள், மருத்துவர்கள், அரசு ஊழியர்கள், கல்வியில் ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணவே இல்லை. கௌரவ விரிவாளர்களாக வச்சுருக்கீங்க, கெஸ்ட் லெக்சரர்ஸாக வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து டெம்பரரி ஸ்டாஃப்ஸாக வச்சுக்கிறீங்க, நர்சஸ்லாம் டெம்பரரியாக வச்சுருக்கீங்க, டீச்சர்ஸை டெம்பரரியாக வச்சுருக்கீங்க. ஏன் அந்த மாதிரி டெம்பரரியாக வச்சுருக்கீங்க? இவங்களை பெர்மனெண்ட் ஆக்குங்க, நீங்கள் தானே வாக்குறுதி கொடுத்தீங்க, அதையும் தான் பேசுகிறாரு. ஏன் அதை பேச மாட்டீங்க? ஏன் அதை பேசுறதுக்கு நீங்கள் தவிர்க்கிறீங்க? அந்த கேள்வி வருது இல்லை? நீங்கள் மட்டும் சர்மா மட்டும் பேசாமல் இல்லை, இருக்கிற அனைத்து ஊடகங்களாலும் சில பேரை தவிர மற்ற எல்லாரும் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியை பற்றி, ஸ்டாலின் திமுகவினுடைய திராவிட மாடலை பற்றி கேள்வி கேட்க உங்களுக்கு ஏன் பயமாக இருக்கிறதுன்னு கேளுங்க. ஏன் அதை மட்டும் உங்களுக்கு வசதியா இருக்கிறத பிடிச்சிக்கிறீங்க? ஏன் வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பேசுற அனைத்து விஷயத்தையும் பேசுங்க. ஏன் ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளேயே விவாதத்தை மடை மாற்றுறீங்க? 2026 தேர்தல், இன்னைக்கு யாரை பத்தி பேசணும்? இந்த ஆளுகிற அரசின் கையாலாகாத தனத்தை, துப்புக்கெட்டத்தனத்தை, ஏமாற்றுத்தனத்தை பேசணும். காவல்துறையில் என்ன நடக்குதுங்க? மனித உரிமை மீறல் நடக்கலையா? போலி என்கவுண்டர் நடக்கலையா? இங்க கொலைகள் நடக்கவே இல்லையா? உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு காவல் அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்காம தப்பு பண்ண காவல்துறை அதிகாரி மேல பெரிய அட்வொகேட்டை வச்சுட்டு முடியாது, சிபிஐக்கு மாத்தாதீங்கன்னு ஆர்கியூ பண்றாங்க தமிழ்நாட்டு கவர்மெண்ட்ல இருந்து. இதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? இல்ல அதை பத்திலாம் வந்து பேசணும் தான். சில ஊடகங்கள் பேசுறாங்க, சில ஊடகங்கள் பேசாம இருக்காங்க. நீங்க சொல்லக்கூடியதெல்லாம் பிரச்சனை தான், அதெல்லாம் வந்து இல்லைன்னு மாற்று கருத்து இல்லை. நான் என்ன கேட்கிறேன், இப்ப கூட்டணி தொடர்பா நம்ம பேசிட்டு இருந்தோம். அப்ப கூட்டணி தொடர்பா அன்புமணி ராமதாஸ் இந்த நிலைப்பாடு வச்சிருக்காரு. பாமக 2026 எப்படி இருக்க போகுது, என்ன பிளான் வச்சிருக்கீங்க? அதுதான் கேள்வி. சொல்றது முதல்ல கூட்டணியை முடிவு பண்றதுக்கு முன்னாடி ஆளுகிற அரசின் அநியாயங்களை, அட்டூழியங்களை, அதிகார துஷ்பிரயோகங்களை, ஏமாற்று வேலைகளை மக்கள்கிட்ட சொல்லணுமா வேணாமா? கண்டிப்பா சொல்லணும். அதை சொல்றது தானே தலையாய கடமை. இல்ல சார், இனிமேல் சொல்லுவாங்க சார், விட்டுருங்க சார், நம்ம இந்த சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். நான் விட மாட்டேன். ஏன் விட மாட்டேன்னா, உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி இந்த விவாதத்தை எடுத்துட்டு போக தேவையில்லை. நான் கேட்கறது அரசினுடைய
முதலமைச்சர் ஸ்டாலினுடைய இல்ல கையாளாத தனத்தை அன்புமணி ராமதாஸ் தான் சொன்னாரு நான் சொல்றதை கூட்டணி கேளுங்க. ஆட்சி நான் பத்தி. சொல்றதை புரியுங்க. பத்திரிகையாளர் கூட கேள்வி கேட்கல, நான் அவரா தான் சொல்றாரு. அவரே அப்ப இல்ல. அவரா வந்து வாலண்டியரா நீங்க- வந்து நீங்க- இந்த பதில் கொடுக்கும்போது நான் அப்ப நம்ம என்ன கேட்கணுமோ நான் அதானே நான் கேட்கணும். எழுதி சொல்றேன், நீங்க போய் சொல்றீங்க. ம். நீங்க திருப்பி போய் அந்த காணொலியை பாருங்க. பத்திரிகையாளர் கேட்டதுக்கு தான் பதில் சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன சரியா கவனிச்சிங்களா கவனிக்கலையான்னு எனக்கு தெரியல. இப்ப பத்திரிகையாளர் கேட்டது எனக்கு விழுகலையான்னு தெரியல. ஏன்னா அவர்தான் விடாது. சொல்றாரு, இல்ல அவர்தான் சொல்றாரு 2026ல கூட்டணி ஆட்சி. இந்த பாருங்களேன், மொத்தமே ஒரு 10 உங்களோட- நிமிஷம் உங்களுடைய பேசியிருக்காரு. இல்ல விவாதத்துல எந்த இடத்துல அவர் பேசியிருக்காரு எல்லாமே நான் பார்த்தேன். அதுக்கான விளக்கத்தை ஒருவேளை எனக்கு பத்திரிகையாளர் சொன்னது கேட்காம வேணா விட்டு இருந்திருக்கலாம். பட் அவர் சொன்னதை நான் சொன்னேன். உங்களுக்கு பல விஷயங்கள் ஊடகம் காதுல விழலையே, இது மட்டும் விழலனா பரவாயில்லையே. ஊடகங்களுக்கு பல விஷயம் காதுலயே விட மாட்டேங்குதே. ஊடகங்களுக்கு ஏன் விழ மாட்டேங்குது? கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில முந்தானத்து நைட்டு கரண்டே இல்லாம இருந்தது. பல இல்ல, ஒரு பகுதியில நோயாளி மட்டும் தான் இல்ல ஒரு அப்படின்னாங்க. பல இல்ல நோயாளிகள் ஒரு பகுதியில இருந்து மட்டும் இல்ல, இல்லன்னு சொல்லி ஏன்? பேட்டி அது கொடுக்கறாங்கல்ல, அது நான் காதுல பார்க்கறேன்ல. விழுந்ததா? அது உங்களுக்கு காதுல விழுந்ததா? ம். ஒரு கலைஞர் பேரை மட்டும் ஷூட் பண்றாங்க, பேரை வந்து சூட்டிக்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. அங்க கரண்ட் கொடுக்க முடியலையே, அங்க நோயாளிகள் பாதிக்கப்பட்டாங்களே, பல பிரச்சனை, டாக்டர்ஸ்கள் அவஸ்தைப்பட்டாங்களே, நர்ஸ் அவஸ்தைப்பட்டாங்களே, அந்த மருத்துவ பணியாளர்கள் கஷ்டப்பட்டாங்களேன்னு அந்த விஷயமாவது காதுல விழுந்ததா? ஜெனரேட்டர் வச்சு ஆபரேட் பண்ணி அப்புறம் எல்லாமே மனித நார்மலைஸ் ஆயிடுச்சு. தேசிய மாநில மனித உரிமை ஆணையத்துக்கு வந்து காவல்துறை பாதுகாப்பை வந்து விலக்கிட்டாங்களே, அது காதுல விழுந்ததா உங்களுக்கு? இல்ல எதுதான் உங்களுக்கு காதுல விழுது சொல்லுங்க. உங்களுக்கு காதுல விழுந்ததை சொல்லுங்க, நம்ம அதை பத்தி பேசுவோம். ஆட்சி எதிர்க்கிறத பத்தி. இல்ல உங்களுக்கு வசதிக்கு ஏத்த மாதிரி எதெல்லாம் காதுல விழணும்னு ரெடி பண்ணிக்கிறீங்களா, இல்ல சிலதான் காதுல விழவானான்ற மாதிரி ரெடி பண்ணிக்கிறீங்களா? விஜய் வந்து கூட்டணி ஆட்சி பத்தி பேசினார் சார். பாருங்களேன், அன்புமணி ராமதாஸ் இதை பத்தி ஆளுகிற பேசினார் சார். இந்த கேளுங்க. என்ன சார் உங்களோட கணக்கு? நான் சொல்ல- 2026ல உங்களோட இன்னைக்கு plan இல்லைங்க, என்ன? தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி ஆட்சியை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்கும். அது ஜனநாயக பூர்வமானது. அது வந்து கட்சிகளின் உரிமை. அது வந்து தனி சாப்டர். நான் கேட்கறது, இன்னைக்கு ஆளுகிற அரசாங்கம் இருக்குங்களா, அந்த அரசாங்கத்தின் கவர்னன்ஸ் இஷ்யூவை யார் பேச போறீங்க? இவங்க வந்து நாங்க வந்து 1 ட்ரில்லியன் எக்கானமி, $1 ட்ரில்லியன் எக்கானமின்னு பேசுறாங்க. ம். $1 ட்ரில்லியன் எவ்வளவு தெரியுங்களா? 1 ட்ரில்லியன்னா எவ்வளோன்னு தெரியுங்களா? ஒன்றுக்கு அப்புறம் 12 ஜீரோ போடணும். 1,00,000 கோடின்றது தான் 1 ட்ரில்லியன். $1 ட்ரில்லியன் எக்கானமியை 2030க்குள்ள கொண்டு வருவோன்றாங்க. கல்விக்கு 44,000 கோடி, மருத்துவத்துக்கு 21,000 கோடி. அது எவ்வளோ பர்சன்டேஜ் தெரியுங்களா? 1.64. இவங்களுடைய நிலைமை இப்படி தான் இருக்குது. கேட்டா $1 ட்ரில்லியன் 1,00,000 கோடி டாலர்கள் அப்படின்றது என்னன்றது முதலமைச்சருக்கு தெரியுமா? அதுக்கு எவ்வளோ வருஷம் ஜிடிபி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணும், எக்கனாமிக் growth எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணுன்றது தெரியுமா அவருக்கு? உங்களுடைய ஆக்சுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னன்றது தெரியுமா? எவ்வளோ கடன் வச்சுருக்காங்க? பொதுத்துறை நிறுவனங்கள், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கட்டும், தமிழ்நாட்டுடைய டிரான்ஜென்ட்கோ இருக்கட்டும், எவ்வளோ கடனில் இருக்குது தெரியுமா இந்த அரசுக்கு? 40,000 கோடி எலக்ட்ரிசிட்டியால் இந்த அரசு கரண்ட் பில்லை ஏற்றி மட்டுமே வாங்கியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு. 2 முறை ஏற்றிருக்காங்களா? 40,000 கோடி வந்தது. அந்த பணத்தை என்ன பண்ணீங்க? ஏன் கடன் அடிக்கல டிரான்ஜென்ட்கோ கணத்தை? மாதம் கரண்ட் பில்லை நாங்கள் கொண்டு வருவோம், 2 மாதத்துக்கு ஒரு தடவை வேண்டான்னு சொன்னாங்கல்ல, ஏன் கொண்டு வரல? ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு ஒரு டைரக்டரேட் இருந்தது, இயக்ககம் இருந்தது, அதை இன்னைக்கு மூட்டிட்டீங்க. உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன? ஓகே, அதான் உங்களுக்கு இந்த மாதிரி நான் கேட்கிறேன், குற்றச்சாட்டு, இந்த திராவிட மாதிரி மாடல்ல குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் திமுகவும் முதலமைச்சரும் கண்டிப்பா பதில் அளிக்கணும். எப்ப அளிக்கிறாங்க? கண்டிப்பா இந்த 1.5 வருஷம் இருக்கு, இருங்க, அளிக்கிறாங்களா இல்லையா நான் சொல்றேன். 2026 சரிங்க, மக்கள் கொடுக்கட்டும். 1.5 அவ்வளவுதான். வருஷம் கழிச்சு 2026 பாத்துக்கலாம். ம். 3 வருஷம் ஆண்டிருக்காங்கல்ல, இதை பத்தி பேசுமா வேணாமா? 3 வருஷம் இவங்க ஆள் இருக்காங்கல்ல, 5,500க்கு மேல ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்கல்ல, அதை பத்தி பேசுமா வேணாமா? ம். பேசணுமா வேணாமா? மக்களுக்காக மக்கள் பாக்குறாங்கல்ல. மக்கள்கிட்ட பேசணுமா இல்லையா? பார்க்கணும். அவங்களுடைய ஆதங்கத்தை, அவங்களுடைய கோபத்தை, அவங்களுடைய வெளிப்படுத்தணுமா வேணாமா? ஐயோ, மாசம் கரண்ட் பில் கட்டுறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி தானே ஓட்டு வாங்கினார் ஸ்டாலின். இப்போ வந்து 2 மாசத்துக்கு ஒரு கட்ட சொல்றாரு. 2 தடவை கரண்ட் பில்லை ஏத்திட்டாரு. தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது வெள்ளை அறிக்கைன்னு ஐயோ அம்மான்னு அழுதாரு. இன்னைக்கு வந்து 3.5 வருஷம் ஆச்சு, ஏன் வெள்ளை அறிக்கை கொண்டு வர மாட்டாரு? 2021, 22ல எவ்வளோ தொழில் முதலீடு வந்தது? 2022, 23ல எத்தனை தொழில் முறை வந்தது? 23, 24ல எவ்வளோ தொழில் முதலீடு வந்ததுன்னு ஏன் இந்த அரசுக்கு, இந்த மு க ஸ்டாலினுக்கு அதை வெளியிடறதுக்கான திராணி வக்கு இல்ல? கேட்கணுமா இல்லையா? இன்னைக்கு அத்தனை பேர் ஊர்ல டிப்ளமோ படிச்சுட்டு, பாலிடெக்னிக் படிச்சுட்டு, இன்ஜினியரிங் படிச்சுட்டு, ஆர்ட்ஸ் படிச்சுட்டு, மற்ற டெக்னிக்கல் கோர்ஸை படிச்சுட்டு எத்தனை பேர் வேலை இல்லாமல் இங்கே உட்காந்துருக்கான்? பெங்களூர் போறது, ஹைதராபாத் போறது, மற்ற மாநிலத்துக்கு போறது, கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு போறது, மலேசியா போறதுன்னு அவன் எப்படி எவ்வளோ தான் படிச்சதுக்கு வேலை கிடைக்குது அந்த ஊர்ல? ஏன் அதை பத்தி ஊடகங்கள் பேச மாட்டீங்க? இளைஞர்களுக்கு எது முக்கியமோ அதை பத்தி பேசவே மாட்டீங்களா? அரசு இளைஞர்களை ஏமாத்துது, அதை பத்தி பேச மாட்டீங்களா? ஒரு நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2,500 ரூபா கொடுக்குறேன்னாங்க, கொடுத்தாங்களா? கரும்புக்கு 4,000 ரூபா கொடுக்குறேன்னாங்க, கொடுத்தாங்களா? இப்போ விவசாயிகளை பத்தி பேசவே மாட்டீங்களா ஊடகங்கள்ல?
விவசாயத்தோட கஷ்டத்தை பற்றி பேசவே மாட்டீங்களா? பாதி நேரம் மழை வந்து வீணா போகுது, பாதி நேரம் தண்ணி இல்லாமல் வீணா போகுது, அதை பற்றி பேசவே மாட்டீங்களா? அதை பற்றி இந்த அரசு எதுவுமே பண்ண மாட்டாங்களே, அதை பற்றி எதுவும் கேட்க மாட்டீங்களா? 2026 தேர்தல் வருது. கண்டிப்பாக தேர்தலை பற்றியான நாங்கள் ஊடகங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டவங்க, நாங்கள் சொல்லி தான் ஆகணும். ஆனால் நீங்கள் பேச வேண்டியதை விட்டுட்டு போகாத ஊருக்கு வழி தர்றீங்களே ஏன்னு கேட்குறேன். பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக திமுகவுக்கு மாற்றாக ஒரு பெரிய விஷயத்தை தமிழ்நாட்டில் செஞ்சுட்டு இருக்காங்க. போய் அறிக்கைகளை படிங்க. இன்னைக்கு கூட 15வது ஃபினான்ஸ் கமிஷனுக்கு அப்புறமா வந்து ஃபினான்ஸ் கமிஷன் வந்திருக்காங்க. அங்கே போய் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு பெரிய மடல் அங்கே கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஏன் மாநிலத்திலேருந்து மத்தியிலேருந்து வரக்கூடிய வரி பங்கு ஏன் குறையுது? கடந்த 40-50 ஆண்டுகளாக தமிழகத்துக்கு வர வேண்டிய 3.5 லட்சம் கோடி வரல. 41 விழுக்காடு வரி வருவாயை பிரித்து நீங்கள் வந்து மாநிலத்துக்கு கொடுக்குறீங்க. அது 10 50 விழுக்காடாக ஏற்றுங்க. நீங்கள் செஸ் போடுறீங்க டாக்ஸில் அப்படின்னா செஸ் ஸ்டேட்டுக்கு போடுறீங்கன்னா ஸ்டேட்டுக்கு அதுக்கு பங்கு கொடுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவை பார்த்து மாநில மத்தியில் இருக்கிற பாஜக அரசை பார்த்து கேட்குது. ஆளுகிற அரசு என்ன கேட்குது? திமுகவை விமர்சிக்குது, அதிமுகவை விமர்சிக்குது, பாஜகவை விமர்சிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து நீங்கள் வந்து தனி ட்ராக் எடுத்து தான் அடுத்து பயணிக்க போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய வசதிக்கு விவாதத்தை மாற்றுறதுக்குன்னு பாட்டாளி மக்கள் கட்சி எப்பயுமே தனி ட்ராக் தான். நீங்கள் எந்த கொள்கை வேணா இல்ல, அப்ப தனிச்சும் கிடையாது. சமூகநீதி அமைச்சு நீங்க ஆட்சி அமைக்க போறீங்க 2026ல. 2026 விஷயத்துல மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தெளிவா சொல்லியிருக்காங்க. கூட்டணி ஆட்சி அமையும், அதில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறும். அப்ப இனிமேல் பாஜக விமர்சிக்க போகுது. நீங்க திமுக யார் தவறு செஞ்சாலும் விமர்சிப்போங்க. அதுல என்ன தவறு? அதுதாங்க ஜனநாயகம். தவறு பண்ண இப்போ மத்தியிலிருந்து வரக்கூடிய வரி வருவாய் மாநிலத்துக்கு வரலன்னு நாங்கள் சொல்கிறோம். ₹1 29 பைசா தான் வருது. அதை சுட்டி காட்ட வேண்டியது ஒரு ஆரோக்கியமான கட்சிக்கோட பங்கு, ஒரு ஆரோக்கியமான தலைவருக்கு அது வந்து அதான் பங்கு, அதுதான் செய்யணும். அதுதான் செய்கிறாங்க. திமுக நல்லது செஞ்சால் பாராட்டுவோம், பாஜக நல்லது செஞ்சால் பாராட்டுவோம். ஆனால் திமுக வந்து பச்சை பொய்யை வந்து மக்கள்கிட்ட ஏமாத்துறாங்களே, ஏன் அப்படி இப்போ சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புமே எடுக்க முடியாதுன்றாங்கல்ல, ஏன் அந்த பொய்யை சொல்கிறாங்க? தெலுங்கானா எடுக்குது. தெலுங்கானா முதலமைச்சருக்கு வந்து அந்த அதிகாரம் பற்றி தெரியுது, அதற்கான திராணி அவருக்கு இருக்குது. இங்கே இருக்கிற முதலமைச்சருக்கு அந்த திராணி கிடையாதா? யாரை ஏமாத்துறாரு மு க ஸ்டாலின் அவர்கள்? சமூக நீதி விஷயத்தில் எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் வேண்டாமா? ஏன் வந்து ஆளுகிற அரசை பற்றி பேசுவதற்கு நாம் ஏன் வந்து ரெடியாக மாட்டோம் ஊடகங்கள்? ஓகே, நீங்கள் பல்வேறு கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கீங்க. கூட்டணி தொடங்கி ஊடகங்கள் வந்து சில விஷயங்களை கவனம் செலுத்தணும். அதே மாதிரி மக்கள் பிரச்சனை நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. மக்கள் பார்க்குறாங்க, மக்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic 90942 8888.